ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். ஆமாங்க, இன்னைக்கு நான் பாசிப்பருப்பு ஹல்வா தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா ரெசிபியை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுருக்கேன். 4 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கும். 4 விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கடாய் சுடாயிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு தான் கோதுமை மாவு ஆட் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பும் கோதுமாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமாவும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாசிப்பருப்பு நல்லா இலகி வரும். இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா இன்னும் 1 கப் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கீ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹல்வா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. இப்போ நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வா பதம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி, கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகிருச்சு. இப்போ 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 10 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 10 பாதாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நெய்யில் வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.